சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்கிறார். இது தொடர்பாக நேற்று வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு செய்வதாக திமுக அரசு கூறியது. ஆனால் முதலீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை பாக்ஸ்கான் மறுத்துள்ளதாக செய்தி வருகிறது. பொருத்தமற்ற பொய்கள் இப்படிதான் சீக்கிரமே அம்பலப்பட்டு போகும் என அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்த கோர விபத்தில் 20 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி இழப்பீடு அறிவித்துள்ளார். அதன்படி இறந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதம மந்திரி பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும். காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தபால் துறை இன்று முதல் அமெரிக்காவுக்கான அனைத்து வகை சர்வதேச தபால் சேவைகளையும் மீண்டும் தொடங்குகிறது. அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு வழிகாட்டுதல்களின்படி புதிய கட்டண விதியின் கீழ் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் தபால் ஏற்றுமதிக்கான அறிவிக்கப்பட்ட சரக்கு வரி மதிப்பில் 50% சலுகையில் அனுப்ப முடியும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க ஆய்வாளரும் தெற்காசிய வெளியுறவு கொள்கை ஆலோசகருமான ஆஸ்ட்ரிட் டெல்லிஸ் அமெரிக்க விமானப்படை தொடர்பான ரகசிய ஆவணங்களை பதுக்கியதாகவும் சீன அரசு அதிகாரிகளை சந்தித்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். 2025 முடிவடைய இன்னும் 2.5 மாதங்களே உள்ள நிலையில் 2026இல் நிலைமை மேம்படும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் பாபா வாங்கா கணிப்புப்படி 2026ஆம் ஆண்டு நடப்பு ஆண்டை விட மிகவும் மோசமாக இருக்கலாம். உலக பொருளாதாரம் சரிவடையும் அபாயம் உள்ளது. சர்வதேச சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்படும். பணம் மற்றும் டிஜிட்டல் நாணயங்களின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடையும் என்று கூறப்பட்டுள்ளதால் பலர் அஞ்சுகின்றனர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் இஸ்ரேல் பணைய கைதிகள் 20 பேரை ஹமாஸ் நேற்று முன்தினம் விடுவித்தது. இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பால் பிணை கைதியாக வைக்கப்பட்டிருந்தவர்களில் நேபாளத்தை சேர்ந்த பிபின் ஜோஷி உட்பட 4 பேரின் சடலங்களை இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் ஹமாஸ் ஒப்படைத்தது. கொழும்பில் நேற்று நடந்த 15வது லீகில் இலங்கை அணி முன்னாள் சாம்பியனான நியூசிலாந்தை எதிர்கொண்டது. இதில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 258 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து நியூசிலாந்து ஆட்டத்தின் போது மழை பெய்ததால் அத்துடன் ஆட்டத்தை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இதனால் இரு அணிக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. நடப்பு தொடரில் மழையால் ரத்தான 2வது ஆட்டம் இதுவாகும்.